ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹீலியத்தோட ஃபுல் டீட்டெயிலில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் ஹீலியத்தை கண்டுபிடிச்சவர் யார், எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, இங்கே பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்து நல்லா தெளிவாக புரியும். இப்போ ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 2. ஹீலியம் வந்து உலகத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமமாகவும் கிடைக்கும், 2வது அதிகமாக கிடைக்கிற தனிமமாக இருக்குது, 2வது லைட் வெயிட் எலமெண்ட்டாகவும் இருக்குது. இதோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா He. இது வந்து ஸ்டேட் வந்து என்னென்னா ரூம் டெம்பரேச்சரில் கலர்லெஸ் ஓடர்லெஸ் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா 4.0026 ஆகும். டென்சிட்டி பார்த்திங்கன்னா இது காற்றை விட லைட்டான டென்சிட்டி கொண்டதாக இருக்குது. பாயிலிங் பாயிண்ட் மெல்டி பாயிண்ட் வந்து லோ பாயிலிங் பாயிண்ட் மெல்டி பாயிண்ட் கொண்டதாக இருக்குது. ரியாக்டிவிட்டி வந்து ஒரு இன்னட் கேஸாக இருக்கிறதுனால இது எந்த ஒரு எலமெண்டோட ரியாக்ட் ஆகிறது இல்லை. சேஃப்டி பார்க்கும்போது இது ஒரு நான் டாக்சிக், பட் இது வந்து ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுற தன்மை கூடியதாகனால ஹீலியத்தை வந்து டைரெக்டாக நம்ம ப்ரீத் பண்ணோன்னா அது உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. இப்போ யூசஸ் பார்த்திங்கன்னா ஹீலியம் வந்து பார்ட்டி பலூனில் யூஸ் ஆகுது, மெடிக்கலில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் யூஸ் ஆகுது, வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, கடல் ஆராய்ச்சியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது வந்து லேசர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.